இன்னைக்கு கிராக்கிங் 2 கேம்ஸ் இருக்கு. அதுல முதல் கேம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி கிராண்ட் சோலாஸ் அண்ட் நெல்லை ராயல். எத்தனை பேத்த நிறுத்தினா என்ன அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பாக்குறாரு அங்க ராஜ்குமார். ஆறாடா சூப்பருங்க. இந்த முறை காத்துல ஏத்தி இருக்காரு, ஃபீல்டரையும் தாண்டி இருக்கு. 4 ரன்கள் கிடைக்கும். உங்களுக்கு மேல வைக்க கூடாதுந்தாங்க. தரமா மேல வந்திருக்கு. ஆனா கீழே ஃபீல்டர் ஜம்முன்னு நிக்கிறாரு. சான்ஸ் இல்லையே. இதுக்குதான் அவ்வளவு தூரம் சச்சின் ராட்டி நம்பிக்கை வச்சாங்க. இன்னைக்கும் அந்த முதல் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அழகு சொல்லி வச்சு விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க பிளேட் ஆன். இந்த முறை பெரிய பேஸ் இல்ல, கணிசமா பேச குறைச்சிருக்காரு இந்த பந்துல. 90.9 km/h தான். இன்சைட் அவுட். நல்ல ஒரு ஷார்ட் ஆப்ஷன். எக்ஸ்ட்ரா கவர் திசையில 18ல 29ங்கிறதுல எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம் அப்படின்றார். வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஆனா இந்த முறை நல்ல பலம் கொடுத்து அடிச்சிருக்காருங்க. 6 ரன்கள். சான்ஸ் இருக்கா? அழகுங்க. அத்னான் கான் தம்மைங்க கரெக்டா கேப்ப பார்த்து சஞ்சய் யாதவோட முதல் பவுண்டரி இங்க வருது. வந்து எவ்வளவு மெதுவா வந்துச்சு நீங்க பார்க்கலாம். ஆனா அதை விட வேகமா அனுப்பிச்சிருக்காரு வெளில ஜே சுரேஷ்குமார். இன்னைக்கு லோன் வாரியர். சஞ்சய் யாதவ் வழக்கமா அவர் செய்யக்கூடிய பெரிய சம்பவமா மாறி இருக்கு இந்த இடத்துல. எதிர்பாராத விதமா 4 ரன்கள் கடைசியில வந்து சேருது. தோக என்னன்னா இப்போ இதுக்கு இந்த பந்தும் 4 ரன்களா போகுது. நிக்கு இருந்த மாதிரி தான் கேட்டுச்சு, கொடுத்துட்டாங்க. எந்த சிக்கலும் இல்லை. ரித்திக் ஈஸ்வரன் கிளைம் பண்றதுக்கு முன்னாடியே அம்பையர் முடிவு பண்ணிட்டாரு. நேரா அடிச்சிருக்காரு. என்ன சரீஷோட கைகள் பக்கெட் மாதிரி. மிக பெரிய ஒரு பிரேக் த்ரூ. கேப்டன் ஜெய சுரேஷ். ரோஹித் கண்டினியூ பண்றாரு. சரியான ஷாட். ஓவர் லாங் ஆஃப். செம்ம கனெக்ஷன். ஒரு செகண்ட்ல பிச் ஆகி போயிடும். திரும்பி ஒரு அடி அகைன்ஸ்ட் த விண்ட் கிளியர் பண்ணியிருக்காரு ராஜ். ஸ்லாட்ல திரும்ப இந்த பால் வைட் லாங் ஆஃப். எவ்வளவு தூரம் போகும்? மீட்டர் கணக்கில் மட்டும் தாங்க. சூப்பரா அந்த அண்ணன் கரெக்டா குடிஞ்சு எவேட் பண்ணாரு. ஏன்னா திரும்பி 6 ஃபுல் டாஸ் கிளியர் ஓவர் லாங் ஆஃப். நேரா அடிச்சிருக்காரு. இந்த முறை அஜிதேஷ் எந்த தவறும் செய்யல. இமானுவேல் செரியன் 14 ரன் கன்சீட் பண்ணாரு. ஆனா இறுதியில ராஜ்குமார அவுட் ஆக்கிட்டு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு அவருக்கும் அவரோட அணிக்கும். முதல் பால் ஆண்டனி தாஸ் கவர் மேல வீசியிருக்காரு. ஆனா சச்சின் ராட்டி எந்த தவறும் செய்யலங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸ் விழுந்துட்டு இருக்கு திருச்சி கிராண்ட் சோலாஸ்க்கு. ஸ்லோ பால் தூக்கி விட்டுருக்காரு. அண்ட் லாங் ஆன் ஃபீல்டர் வேடிக்கை பார்ப்பாரு. ஹேமந்த் குமார் சொல்லிட்டு இருந்தாரு, சரவண குமார் ஓங்குன்னு ஓங்குவாரு, நல்லா அடிக்கிறோம் திறன் கொண்டவர். நீங்க மற்றும் ஒரு சூப்பர் 6 இந்த கடைசி ஓவர்ல. அதுதான் பண்ணாரு. நல்ல கனெக்ஷன். கேப்ல போச்சா? போச்சு. சரியான ஃபீல்டிங் எஃபர்ட். பட் இல்ல பவுண்டரி. நெல்லையின் நிலை என்ன? இலக்கு 183. ஓ சரியான பால். ஸ்ட்ரைட் அவே ஹிட்டிங் த ஸ்டெம்ப்ஸ். அதிசயராஜ் டேவிட்சன் சரியான ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு திருச்சிக்கு. ஸ்லோவா டெலிவரி பிளான் பண்ணி விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. அதிசயராஜ் சரியான அடி. ஸ்லோயர் ஒன்னு சூப்பரா பிக் பண்ணாரு முகிலேஷ். பேஸ் ஆனா இருந்துச்சு. ஆனா அவரும் ஸ்விட்ச் ஆன் இருந்தாரு முகிலேஷ். கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இவர் முழு பலம் கொடுத்திருக்கார். ஆஹா ஆஹா அழகு. ஃபுல் டாஸா என்ன பண்ணிருக்காருன்னா பந்த தெரிக்க விட்டுருக்காரு. 6 ரன்கள். மடக்கி ஒரு போடு போட்டிருக்காரு எஸ்ஆர் கேட்ச் இட் என்ற கூக்குரல் வந்த உடனே கை மேல பலன். பூஸ்ட் கொடுத்து பேசுறாரு. சரியான ஷாட். நல்ல டைமிங். எக்ஸ்ட்ரா கவருக்கு மேல கேட்ச் இட் என்ற கோல். மிகப்பெரிய விக்கெட். திரும்பி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு அதிசயராஜ் டேவிட்சன். எந்த தவறும் செய்யல. ரிவர்ஸ் கப்
தூக்கி அடிச்சிருக்காங்க இங்க. பிரமாதமான விக்கெட் ராஜ்குமார். செம்ம ஷாட் அண்டர் பிரஷர் இங்க முகிலேஷ் கவர் மேல மிகப்பெரிய விக்கெட். கடைசி ஓவர்ல நச்சுன்னு நங்கூரமா சஞ்சய் யாதவ் இன்னொரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விக்கெட். முகிலேஷ் நல்லா ஆடிட்டு இருந்தார். இந்த பால் ஆக்சுவலி ரூமே இல்லை அவருக்கு. நல்லா மேலே விழுந்துடுச்சு. மிட் விக்கெட்டுக்கு மேலே ட்ரை பண்ணியிருக்கார், பட் ஃபெயில் ஆயாச்சு. ஆனால் அந்த கடைசி பந்துனா நாங்க மேல அடிப்போன்றாங்க. ஃபீல்டர் தலைக்கு மேல போயிருக்கு 6. அண்ட் இப்போ அதிர்ஷ்டா டேவிட்சன் முதல் பால் ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கா, வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா கிடையாது. லட்டு மாதிரி புடிச்சிருக்காரு சஞ்சய் யாதவ். பிரமாதமான ஃபீல்டர் அவருக்கு போடுறாரு சோனு யாதவ். இப்போ காலிங்க சூப்பர் டெலிவரி இது. வாட் அ bowler அதிர்ஷ்டா டேவிட்சன். யோக்கர் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிருக்காரு சோனு யாதவ். பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஆடேங்கப்பா, வந்த உடனே என்ன பண்றாருன்னா அழகா ரோஹித் ஒரு கேட்ச் கொடுத்துட்டு வெளில போறாரு. வாய்ப்பு இருக்கா, ஃபீல்டர் இருக்காரு. ஆஹா, அழகா எடுத்திருக்காப்லங்க. எந்த பிரச்சனையும் இல்லை இதுல. இன்னொரு விக்கெட் கிடைக்குது இப்போதைக்கு ஈஸ்வரனுக்கு. 182 for 8 முதல்ல அச்சாங்க ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க 137 கால் அவுட் இருக்காங்க.